வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 குருவினா 4, 5 பார்க்கலாம் வாங்க. உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ். இக்குறளில் அமைந்துள்ள அளபெடையின் வகையைச் சுட்டி அதன் இலக்கணம் தருக. உடுப்பதுவும் உண்பதுவும் இவ்விரு சொற்களும் இன்னிசை அளபெடை வகையைச் சார்ந்தது ஆகும். இன்னிசை அளபெடையின் இலக்கணம். செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறிலெழுத்து நெடிலாக மாறி அளபெடுப்பது இன்னிசை அளபெடை ஆகும். இதுல உடுப்பதுவும் உண்பதுவும் 2 சொற்களும் ஓசை குறையாத பொழுதும் ஒரு இனிய ஓசைக்காக ஒரு குறிலெழுத்து நெடிலாக மாறி அளபெடுத்திருக்கின்றது. எனவே இது இன்னிசை அளபெடை வகையை சார்ந்தது. அடுத்தது 5வது வினாக்கான விடையை பார்க்கலாம் வாங்க. தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. ஸ்லேடைன்னா முதல்ல ஒரு சொல் 2 பொருள்படும்படி அமைந்தா அது ஸ்லேடைன்னு சொல்றாங்க. இதுல இங்க பாருங்க, ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க. ஒரு காலையில ஒரு ப்ரோக்ராம்காக ஒரு ட்ரெயின்ல தமிழறிஞர் கி.வா. ஜெகநாதன் இறங்கியிருக்காரு. அவரை எல்லாரும் மாலையில் போட்டு வரவேற்றாங்க. அதை இன்னொரு முறையிலும் நம்ம பொருள் கொள்ளலாம். காலையிலே மாலையும் விட்டதே, அதாவது ஈவினிங் சொல்றாங்க. காலையிலே மார்னிங் ஈவினிங் விட்டதுன்ற மாதிரி இரு பொருள்படும்படி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பொருள் காலையில மாலை எடுத்துட்டு போய் அவருக்கு போட்டாங்க. அதாச்சும் ஒரே சொல் 2 பொருள்படும்படி அமைந்திருக்கிறதுனால இது ஸ்லேடை அப்படின்னு சொல்லலாம். காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர்வண்டியில் இறங்கினார் தமிழறிஞர் கி.வா. ஜெகநாதன். அனைவரும் அவரை மாலையிட்டு வரவேற்றனர். அப்போது கி.வா. ஜா, அடடே, காலையிலேயே மாலையும் விட்டதே என்றார். எல்லோரும் அந்த சொல்லின் ஸ்லேடை சிறப்பை மிகவும் சுவைத்தனர். மேற்கண்ட நிகழ்வில் தற்கால உரைநடையில் ஸ்லேடை நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். இதுல இந்த லைன் முக்கியமான லைன். கி.வா. ஜா, அடடே, காலையிலேயே மாலையும் விட்டதே. இந்த சொல்லுதான் இதுல ஸ்லேடை சொல்லாகும். இதோட ஸ்பெல்லிங்கை நல்லா படிச்சுக்குங்க. கி.வா. ஜா, அடடே, அடடே, காலையிலேயே, 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 மாலையும், மாலையும், மாலையும் விட்டதே, விட்டதே, விட்டதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாக்வாதினி எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.